வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு 100 நாள் புஸ்தக வாசிப்போட நாள் 95. காலம் எழுந்ததும் காலை ஒழுங்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்னோட முதல் வேலை என்ன அப்டின்னா, இந்த கண்ணாடி எல்லாம் நல்லா நீட்டா கிளீன் பண்ணணும். ஸோ நான் அத பண்ணிட்டு இருக்க கேப்ல என் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன கதைய உங்ககிட்ட வந்து ஷார்ட்டா சொல்றேன். என்ன அப்டின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு வந்து வேலைக்கு போயிருந்தேன். கொஞ்சம் ரிச்சான வந்து வீடு தான். ஸோ வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு நாய் கூடு வந்து வச்சிருந்தாங்க. நாய் கூட்டுக்குள்ள ஒரு நாய். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரமா அந்த நாய் வந்து அந்த கூட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அது பண்ற வேஸ்ட் எல்லாமே அந்த கூட்டுக்குள்ள தான். அந்த நாயும் அந்த கூட்டுக்குள்ள தான். அந்த நாய வந்து கூட்ட விட்டு வெளியிலேயே எடுக்க மாட்டாங்க. அதே டைம் அதே வீட்ல வந்து ஒரு தாத்தாவும் வந்திருந்தாரு. ஒரு 70, 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரும் அந்த நாயும் ஒண்ணு. ஏன் அப்டின்னா, அந்த நாய் வந்து அதோட கூட்டுக்குள்ள இருக்கும். அந்த தாத்தா அந்த தாத்தாவோட ரூமுக்குள்ள இருப்பாரு. அவர் எப்பவாச்சும் வெளியில வந்து யார்கிட்டயாச்சும் பேசணும்னு நெனச்சாலும் அது நடக்காது. ஏன்னா, கூட்டிட்டு போய் ரூம்லயே வந்து விட்டுருவாங்க. ஆக்சுவலா அவருக்கும் தெரியும் என்ன அப்டின்னா, நம்மள ரூமுக்குள்ளேயே வச்சிருக்க பார்க்குறாங்க அப்டின்னு. பட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்பதான் தோணும், என்னடா காசு இருந்து நெறைய காசு இருக்கு. பட் ஃப்ரீயா இருக்க முடியலையே! என்ன அப்டிங்கிறது எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சு. ஸோ இத பத்திய கருத்து என்ன அப்டிங்கிறத வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்டின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரீடிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கும் இந்த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் புக் தான் வந்து ரீட் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு 2 ஒரு சாப்டர்ல கொஞ்சம் பாதி தான் வந்து ரீட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். பை.